Hi students, today let us see Geography Unit 3, Population and Settlement. Today we are going to see about population and settlements. In this lesson the learning objectives are to know the population, races and their classification, to learn about the different religions, to know about the major languages, to know the favorable conditions for settlement, to understand the rural and urban settlement, to recognize the classification of settlement. ஸோ நம்ம இந்த லெசனில் வந்து என்ன பார்க்க போகிறோம், பாப்புலேஷன்ஸோடைய ரேஸ் அண்ட் தேர் கிளாசிஃபிகேஷன்ஸு, அதுக்கப்புறமேட்டு லேர்னிங் அபவுட் த டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், ரிலீஜியஸ், அதுக்கப்புறம் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஃபார் செட்டில்மெண்ட்ஸு, அப்புறம் ரூரல்னால் என்ன, அர்பன் செட்டில்மெண்ட்னா என்ன, அப்புறமேட்டு ரெகக்னைஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செட்டில்மெண்ட். இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் ரொம்ப டீப்பாக படிக்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். Population geography is a study of demographic phenomena which includes nationality, morality, growth rates, etc. Through both space and time, increases or decreases in populations indicates population distributions and growth. The study of movement, that mobility of population is called migration. Among the human people of place to place, the ancient origin is grouped under major race such as languages and religion. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பாப்புலேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஸ்டடியை நம்மளால் பண்ண முடியும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ மக்களுடைய வாழ்வு அமைப்பு, வாழ்வாதாரம், குடியிருப்பு, இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அளவுக்கு வந்து பாப்புலேஷன்ஸ் வளர்ந்துருக்கு, இங்கே இவ்வளோ க்ரோத் இருக்குது, அவங்களோட அடர்த்தி, மக்கள் தொகையை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் சொல்கிறாங்க. நான் அதே மாதிரி மக்கள் தொகையும் என்னது ஒரு இடத்துக்கு மாறி போகிறது, மைக்ரேட்டன் மூலமாக வில்லேஜ்லேருந்து சிட்டியில் அதிக பாப்புலேஷன்ஸ் உருவாகுது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. நிறையா அது அவங்கவுங்க இணையமாக அந்த மொழி பேசுகிறவங்க, அந்த ரீஜனில் இருக்கவங்க, அந்த ரிலீஜியன்ஸ், அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு குழுவாக ஒரு இதுவாக பாப்புலேட் ஆகிற குரூப்ஸு, அது அந்த மாதிரியும் டெவலப் ஆகிற பாப்புலேஷன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The race has been defined as a biological grouping within the human species. The race is a group of people with more and less parameter distributions characteristics that are inherited. The most widely found human racial types are based on visual traits such as head shape, facial figures, nose shape, high shape and color, skin color, stature, blood colors, etc. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாப்புலேஷன்ஸ் ஆஃப் குரூப் சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து அவங்கவுங்க இனம் அப்படி சொல்லிட்டு ஹியூமன்ஸில் பிரிஞ்சுக்குவாங்க. மெயினாக அவங்க வந்து அவங்களோட ஹெட் ஷேப்பு, ஃபேஷியல் ஃபிகர்ஸு, நோஸ் ஷேப்பு, ஹை ஷேப்பு, கலர் ஸ்கின்னு, அப்புறம் ஸ்கின் கலரு, பிளட் குரூப்ஸ், இதை வச்சு இவங்களாம் நம்ம இன மக்கள் அப்படி சொல்லிட்டு பிரிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி பழங்கால வேர்ல்டு ஹியூமன் ரேசஸ் ஆர் இனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமையான இனங்கள் மேஜராக இருக்க இனங்கள் பார்த்தீங்கன்னா காக்காசாய்டு, நீக்ரோடைட், மேங்கோலைட், அஸ்ட்ராலைட், இவங்க எல்லாருமே காஸ்காடைஸ் வந்து யூரோப்லேயும், நீக்ரோய்டு வந்து ஆஃப்ரிக்காலேயும், மேங்கோலாய்டு வந்து ஆஸ்ட்ரேலியாலையும் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. The Cascada is known as the European race. This group is one of fair skin and dark brown eye, wavy hair and narrow nose. These Cascadais are also found in Eurasia. யூரோஷியாவில் காஸ்கோடைஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்பு யூரோப்பியன் இனம் வந்து வாழறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப ஃபேராக இருப்பாங்க. கலர் வந்து எப்படி இருக்கும், ப்ரௌன் ஐ, அப்புறமேட்டு வேவிங் அப்படியே அலையாக இருக்கிற மாதிரி அவங்க ஹேர் இருக்கும். நேரோ நோஸ், ரொம்ப குறுகின மூக்கு வச்சுருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் சொல்கிறாங்க காஸ்கடைஸ், இவங்க வந்து யூரோஷியாவில் இருக்கிற ஒரு இனம் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் Necrodi have the dark eyes, black skin, black woolly hair, wide nose, long head and thick lips. They are living in different part of Africa. ஸோ இந்த நீக்ரோடைஸ் வந்து எங்கே இருக்காங்க, ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து டார்க்கு ஐஸ் இருக்கும், பிளாக் ஸ்கின், பிளாக்கில் கேர்லி ஹேர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம்
வைல்ட் பெரிய மூக்கு, லாங் நீளமான தலை, அப்புறம் திக் லிப்ஸ், ரொம்ப தடிமனான லிப்ஸ் கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த இன மக்கள் வந்து எங்கே வாழறாங்களா, ஆஃப்ரிக்காவில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. Mongolians. The Mongolians race is commonly known as the Asian American race. The Mongolians have the light yellow to brown skin, straight hair, flat face, broad head and medium nose. Such people are found in Asia and Arctic region. ஸோ இந்த மங்கோலியட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப லைட்டாக எல்லோ கலர் மாதிரி ப்ரௌன் ஸ்கின் இருக்கவங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹேர்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், அவங்க சப்ப ஃபேஸாக இருக்கும், ப்ராடாக இருக்கும், அவங்க தலை கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கும், மீடியம் நோஸ் வச்சுருப்பாங்க. இவங்க ஏஷியாலேயும் ஆர்டிக் ரீஜன்லேயே இருக்கிற ஒரு இன மக்கள் அப்படி சொல்கிறாங்க. Asteridae. Asteridae have wide nose, curly hair, dark skin and short in height. They are living in Australia and Asia. ஸோ இந்த அஸ்ட்ரலைட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, பெரிய மூக்கு, கேர்லி ஹேரு, அதுக்கப்புறம் அவங்க ஸ்கின் வந்து டார்க் ஸ்கின்னாக இருக்கும், ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க, ஷார்ட் இன் ஹைட்டு. இந்த இன மக்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் ஏஷியாவில் வாழுறாங்கன்னு சொல்கிறாங்க. Race of India. India has said to be the one of the cardinal land of human civilizations. The ancient Indus Valley civilizations in India was believed to have been of Dravidian origin in northern India. The Dravidian people were pushed south when the Indo-Aryan came in later. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து என்னது, இந்தியாவும் ஒரு கார்டினல் சிவிலேஷன், பெரிய லெவலில் இருக்க சிவிலேஷன் கொண்ட ஒரு நாடு தான். ஏஷியன் இந்துஸ் வேலிஸில் இப்படி மக்கள் வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னு இன்னும் கூட நம்புகிறாங்க. மெயினாக திராவிடன் ரீஜன் வந்துச்சு இல்லையா, ஒரிஜின், அவங்க வந்து நார்த்தன் இந்தியாவில் ரொம்ப டெவலப்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு திராவிடன் பீப்புள் வந்து என்ன பண்ணாங்க, சவுத்தனுக்கு தள்ளப்பட்டாங்க. அப்போ இந்தோ ஆரியன் வந்த பிற்பாடு திராவிடன் வந்து சவுத்தர்ன் சைடு வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. சவுத் இந்தியா was dominated by the three Dravidian kingdoms of the Chera, the Cholas and the Pandyas. The Dravidian languages of Tamil, Telugu, Kannada, Malayalam and Tulu. Almost all the Dravidians live in the southern part of India. ஸோ திராவிடன் அப்படின்றவங்க என்ன, இது சவுத்ரன் பார்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிருப்பாடு. அவங்க வந்து திராவிடன் கிங்டம் டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் இருந்த டாமினேட்டட் கிங்டம் பார்த்திங்கன்னா சேர, சோழ, பாண்டியாஸ். இவங்க வந்து திராவிட லாங்குவேஜான தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், துளு இதை வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணி சவுத்ரன் பார்ட்டில் கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. Religion means a particular system of faith and worship which brings human being with human society. Religion is a symbol of group identity and the cultural rallying point. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலிஜன்னா என்ன, ஒரு பர்டிகுலர் சிஸ்டம், ஃபெய்த், வர்ஷிப், நம்ம கடவுளை வழிபடுறோம் இல்லையா, இதுதான் என் கடவுள் அப்படி இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு ஒரு சொசைட்டி உருவாக்கி நம்ம அதுக்கு ஒரு சிம்பிள் வச்சு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு குரூப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு கல்ச்சர் வந்துச்சு, நாங்கள் இந்த ரிலீஜன்லாம் இந்த மாதிரி கல்ச்சர் ஃபாலோ பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு பண்ணுறோம் இல்லையா, இதுதான் என்ன சொல்கிறாங்க, ரிலீஜன் அப்படி சொல்கிறாங்க. Classification of religions. Universalizing religious, ethnic religious, tribal, traditional religious அப்படின்னு 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. அது யூனிவர்சலைசிங் ரிலிஜியஸில் வந்து கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் அண்டு புத்திசம் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து உலகளாவிய ரிலிஜியன். அதுக்கப்புறம் எத்னிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷம், இந்துசம் அண்டு ஜாப்பனிசம், சாண்டோசியம் இவங்கெல்லாம் வந்து எத்திக் ரிலிஜியஸில் வராங்க. ட்ரைபலில் பார்த்திங்கன்னா அனிமியசம்ஸ், ஷான்மனியசம்ஸ் அண்டு ஷாமன் இவங்கெல்லாம் வந்து ட்ரைபல் அண்டு ட்ரெடிஷ்னல் ரிலிஜியன்ஸ் கண்டரில் வராங்க. ரிலிஜன் அண்ட் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். ரிலிஜன் என்ன ரிலிஜன், அவங்களுடைய பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா புத்திசம் விஹாரா, கிறிஸ்டியானிட்டி சர்ச், இந்துசம் டெம்பிள், இஸ்லாம் மஸ்ஜித், ஜெயினிசம் பாரசடி, ஜுடிஷம் சைனாகோகி, ஜீரோசிஸ்டம், அகிரியாத்ரி இப்படி அவங்க அந்தந்த ரிலிஜனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வர்ஷிப் பிளேஸை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூப்பிட்டுக்குவாங்க. லாங்குவேஜ் இஸ் a great force of socialization. Language, either in the written or oral form, is the most common type of communication. Language promotes the transmissions of ideas at the
functioning of political, economic, social and religious systems. ஸோ லாங்குவேஜுங்கிறது வந்து ஒரு பெரிய நமக்கு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு சோஷியலைசேஷன் உருவாகிறதுக்கு பெரிய காரணம். இது வந்து ரிட்டன்லேயே இருக்கணும், ஓரலாகவும் பேச்சு வாக்குலேயே இருக்கணும், எழுத்து வாக்குலேயே இருந்தோம். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கம்யூனிகேஷன் பண்ண முடியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு டிரான்ஸ்மினேஷன்ஸ். லாங்குவேஜ் தான் நமக்கு என்னது பெரிய பலமாக இருக்குது. லாங்குவேஜ் இருந்தால் தான் நம்மளால் பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல், ரிலீஜியஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே ஃபங்க்ஷனிங் பண்ண முடியும். இது வந்து லாங்குவேஜ் வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன்ஸ் ஆஃப் ஐடியா அப்படி சொல்கிறாங்க. லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா. India has many languages and culture. Each state has its own language. Though the national language is Hindi, 22 major languages were spoken by about 97% populations of country. India follows Kashmiri, Urdu, Punjab, Hindi, Rajasthani, Gujarati, Bengali and Assamese etc. These languages are followed in North India. The main languages of Dravidian family are Tamil, Telugu, Kannada, Malayalam etc. These languages are mainly spoken in Southern India. ஸோ நம்மளுடைய இதில் நம்மளுடைய நேஷ்னல் லாங்குவேஜ்னு பார்த்திங்கன்னா ஹிந்தி. ஆனால் மெஜாரிட்டியாக இந்த 22 லாங்குவேஜஸ் வந்து 97% பீப்புளால் பேசப்படுது. அதில் நார்த் சைடில் பார்த்திங்கன்னா காஷ்மீரி, உருது, பஞ்சாப், ஹிந்தி, ராஜஸ்தான், குஜராத், பெங்காலி, அசாமீஸ் இதெல்லாம் வந்து நார்த் சைட்லேயும், தமிழ், தெலுங்கு, கன்னடா, உருது, மலையாளம் இதெல்லாம் வந்து திராவிடன்ஸு சொல்லிட்டு சவுத்தன் சைட்லேயும் இந்த லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க அப்படி சொல்கிறாங்க. Today, usage of languages has changed. It's often used as communicational skill. With the different means of communication and fast-moving world advancement in technology helps us understanding of different languages very easily with easy access to electromedia along with its pronunciations. These technologies have really brought the world closer. ஸோ என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து டெக்னாலஜி ரொம்ப டெவலப்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ நமக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுதுங்கிறது முக்கியமே இல்லை. நம்மளோட லாங்குவேஜ்லேயே அடுத்த லாங்குவேஜை நம்ம ப்ரொனன்சியேஷனோட அழகாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம லாங்குவேஜில் பேசினாலே அந்த ஆப் என்ன பண்ணும், அவங்களோட லாங்குவேஜை நமக்கு எடுத்து சொல்லிடும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கிறதால இது வந்து என்னாச்சு, இன்னும் ஈஸியாக போயிடுச்சு. இந்த உலகமே ரொம்ப க்ளோஸராக எல்லாருமே எல்லாருக்குள்ளேயும் கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்தது வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். Settlement. Settlement is a place where people live and interact through activities such as agriculture, trading and entertainment. A rural settlement is the community involved prominently in primary activities such as agriculture, lumbering, fishing and mining. An urban settlement engaged in predominantly in secondary and tertiary activities such as industries, trade and banking. There are often correlations between the functions, size of population and population density. A rural settlement tends to have a small population and a low population density. Urban settlements often has the large population size and high population density. ஸோ செட்டில்மெண்ட்டு நம்ம குடியிருப்பு, நம்ம குடிவாழர் அப்படி சொல்கிறோம் இல்லையா. இந்த செட்டில்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா ரூரல் தான். கிராமப்புறங்களில் வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டிஸ் அக்ரிகல்ச்சரு, அதுக்கப்புறமேட்டு இந்த கேட்டில் ரேரிங், ஃபிஷ்ஷிங்கு, சுரங்க வேலைகள் அந்த மாதிரி அக்ரிகல்ச்சரு ஆக்ரோ பேஸ்டான ஒர்க்லாம் பண்ணுறதுல யார், ரூரல் ஏரியாஸ். அதே அர்பன் வரும்போது, நகரப்புறம் வரும்போது செகண்ட்ரிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. செகண்ட்ரி அண்டு டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து இண்டஸ்ட்ரியல்ஸு, ட்ரேடு, பேங்கிங் இதெல்லாம் அதுக்கு கீழே வந்தது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரூரல் ஏரியாவிலேருந்து எல்லாருமே அர்பனுக்கு வேலை புலம்பெயர்ந்தால ரூரலில் வந்து இது டென்சிட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அர்பனில் வந்து ரொம்ப பாப்புலர், ரொம்ப அதிகமாக லார்ஜ் சைஸில் இருக்குது. அதனால் அங்கே வந்து மக்கள் தொகை அதிகமாகவும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. Site and situations refers to the locations of the actual settlement. The initial choice of the site of the settlement depends on how it is useful for meeting our daily needs like water supply, availability of farmland, buildings, materials and fuel etc. ஸோ சைட் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் என்ன பண்ணுது, நம்மளோட லொக்கேஷனை டெவலப் பண்ணுது. ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்க போகிறோம் அப்படி நம்ம செட்டில் ஆக போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி பார்க்குறோம்,
நம்மளோட நீட்ஸு, நமக்கு தேவையான வாட்டர் அவைலபிலிட்டி, அதுக்கப்புறமேட்டு ஃபார்ம் லேண்டு, பில்டிங்ஸ், மெட்டீரியல்ஸ், இந்த நமக்கு தேவையான ஃபியூல்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த இடத்துல வாழ்ந்தால் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சைட் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஃபார் செட்டில்மெண்ட். Old house types. In the early period of the human settlements, houses were built using local materials. The form of house was closely related to the environment. In the agriculture regions, houses were built with the mud walls and the roof. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ரூரல் நம்ம ஓல்டு ஹவுசஸ் டைப்பில் எப்படி இருக்குன்னா, அந்த ஹியூமன் எந்த இடத்துல செட்டில் ஆனாங்களோ அங்கே அவங்க இப்போ அக்ரிகல்ச்சர் ஓரியன்டில் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்விரான்மெண்டலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஹவுஸை வந்து பில்ட் பண்ணுவாங்க. களிமண், அதுக்கப்புறமேட்டு அதோட ரூப்பை வந்து was made of the stalks of paddy or other crops of grass stature. Local wood was used to prevent frame of the roof. Under old houses had wide veranda and the open air circulations. The size of houses depends on the economic status of its inhabitant. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, லோக்கலில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மட்டு களிமண்ணில் சுவர்ஸ் எழுப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த ரூஃபை மட்டும் பேடியில் வர அந்த ஸ்டாக் இருக்கு இல்லையா, அது இல்லைன்னா க்ராப் கிராஸஸ் இதை வச்சு ரூப் செய்வாங்க. அதுக்கு கீழே அதை வந்து ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்காக உட்டனில் வந்து ஒரு ப்ரிவென்ஷன்ஸ் இது மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரேமு. அதுக்கு மேலே தான் இதை போட்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் அப்போல்லாம் ஓல்டு ஹவுஸ் இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே வந்து பெரிய வராண்டா இருக்கும், ஓப்பன் சர்க்குலேஷன்ஸ், நடுவில் வந்து பெரிய முற்றம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு போர்ட்டிகோ மாதிரி இருக்கும். இது வந்து எப்படின்னா எல்லா ஹவுசஸ்லேயும் கம்பல்சரி கிடையாது, அவங்கவுங்க எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வடிவமைச்சுக்குவாங்க. ஓல்டு பீரியடில் இந்த மாதிரி தான் வீடு இருந்துச்சு சொல்கிறாங்க. The pattern of settlements. Settlements also the classified in compact settlements and dispersed settlements. Compact settlements அதாவது நமக்கு செட்டில்மெண்ட்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கம்பேக்ட், நமக்கு ஏற்ற மாதிரி கம்பேக்டடாக இருக்கிறது. இன்னொன்று வந்து டிஸ்பர்சல் அதாவது நமக்கு வசதி இல்லைனாலும் அதுக்குள்ளேயே அமைச்சிக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது டிஸ்பர்சனல் செட்டில்மெண்ட். கம்பேக்ட் செட்டில்மெண்ட்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த நியூக்ளியேட் செட்டில்மெண்ட். இன் திஸ் டைப் large number of houses are built very close to each other. Such settlements develop along the river valley and fertile plains. In India, compact settlements are found in the northern plains and the coastal plains and peninsular India. ஸோ இந்த ரிவர் பக்கத்தில், ஆற்று பக்கத்தில், கோஸ்டல் ஏரியா பக்கத்தில் அந்த மாதிரி மக்கள் வாழ்வாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து என்னது கம்பேக்ட் செட்டில்மெண்ட்டில் இருக்கிற மக்கள். அவங்கெல்லாம் இது வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதிகமாக நார்த்தன் பிளெயின்ஸில், அப்புறம் கோஸ்டல் பிளெயின்ஸு, பெனிசுலர் இந்தியாவில் தான் இந்த மாதிரி செட்டில்மெண்ட்டில் வாழுறாங்க மக்கள் சொல்கிறாங்க. The dispersal settlements are generally found in the areas of extreme climate, high hilly tracts, thick forest, grasslands, areas of extensive cultivations. In these settlements, houses are spaced far apart from after interface with the field. In India, this type of human settlements is found in northern Koshi tracts, the Ganga Delta, the Thar Desert or Rajasthan, and the foothills of Himalayas, the Nilgiris. ஸோ இந்த டிப்ரெஸ்ட் எப்படின்னா எப்படி இருக்குன்னா, பிரித்து தனித்தனியாக டிஸ்டன்ஸோடு இருக்கும். இது அதிகமாக இந்த ஃபாரஸ்ட் ஹில்லி கிளைமேட்டு இருக்கிற ஏரியாஸில் தான் இந்த மாதிரி மக்கள் வந்து அடர்த்தியாக ஒரே இடத்துல அப்படி போயிருக்க மாட்டாங்க. தள்ளி அவங்கவுங்க நிலத்துக்கு நடுவில் வீடு கட்டிகிட்ருப்பாங்க, இல்லைன்னா அவங்க சரௌண்டிங்கில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், அவங்கவுங்க நிலத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. இது வந்து இதில் நார்த் எண்டில் கோஷி ட்ராக்கு, கங்கா டெல்டா அண்டு தார் டெசர்ட் ராஜஸ்தானில், அப்புறம் ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் அண்டு நீல்கிரிஸில் இந்த மாதிரி செட்டில்மெண்ட்ஸ் மக்கள் குடியிருப்பு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. த ஹையரேஜ் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ் வந்து 2 டைப்பாக பிரிச்சுருக்காங்க, ரூரல் அண்ட் அர்பன். ரூரலில் பார்த்தீங்கன்னா ஐசோலேட், ஹெல்மெட், வில்லேஜ், ஸ்மால் மார்க்கெட். அர்பன் டவுன், சிட்டி, கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ ரூரலில் வந்து ஐசோலேட்டட், ஹெல்மெட், வில்லேஜ், ஸ்மால் மார்க்கெட் அப்படி சொல்லிட்டு பிரிச்சுருக்காங்க. அர்பனில் வந்து டவுன், சிட்டி, கான்ட்ரிபியூஷன் அப்படி சொல்லி 3 விதமாக பிரிச்சுருக்காங்க. Rural settlements are predominantly located near water bodies such as rivers, lakes and springs where the water can be easily available. Poor choose to settle near fertile land suitable for agriculture along with the preventions of other basic needs. Hence they refers to live
near low-lying river, valley and coastal plains suited in cultivations. The availability of the building materials like wood, stone, clay near settlements is another advantage for settlements to be built. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ரூரல் செட்டில்மெண்ட்டில் ஒரு டைப் வந்து என்னது அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து அவங்க நிலத்தில் வீடு கட்டிட்டு அந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற பேசிக் நீடு என்னென்ன இருக்கும், ஒரு வாட்டர் அவங்களுக்கு, அப்போ லேக்கு, ரிவரு, பாண்ட் அது பக்கத்தில் தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களோட வீடுகளை வச்சுருப்பாங்க. அவங்க அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ பில்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவையான வுட்டு, ஸ்டோனு, க்ளே இதெல்லாம் வச்சு அவங்க ஒரு ஆவரேஜாக ஒரு செட்டில்மெண்ட்டாக ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. இதில் காமிச்சிருக்காங்க பாரு, அந்த மாதிரி டைப்பில் வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க. ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூசிங் ரூரல் செட்டில்மெண்ட்: natural of topography, local weather conditions, soil and water resources, social organizations, economic conditions. ஸோ ஃபேக்டர்ஸ் இந்த ரூரல் செட்டில்மெண்ட்டில் இருக்க ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும், லோக்கல் வெதர் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும், அதே மாதிரி சாயில் வாட்டர் ரிசோர்ஸஸும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், சோஷியல் ஆர்கனைசேஷனும் அவங்களுக்குள்ளே எல்லாம் ஒரே இனத்து மக்களாக இருக்கிறதால அவங்களுக்குள்ளே ஒரு சோஷியல் பாண்டிங் இருக்கும், எக்கனாமிக் கண்டிஷனும் அவங்களுடைய இதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு எக்கனாமிக் கண்டிஷனும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பேஸஸில் இருக்கிறதால ஸோ அதுக்குரிய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அவங்ககிட்ட இருக்கும். Pattern of rural settlement: the pattern of rural settlement has been defined as the relationship between the house or building to another. A rural settlement pattern is a function of relief, climate, water supply and socio-economic factors. It is broadly classified under the following patterns such as linear, rectangular, circular, star-like pattern, etc. In the linear settlement, houses are arranged along the either side of a road, a railway line, river or canal, the edge of the valley, etc. For example, the Himalayas, the Alps and the Rockies. ஸோ இந்த ரூரல் செட்டில்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைனாக வீடுங்களை கட்டிகிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறமேட்டு ரெக்டாங்கிளில் சதுரமாக வீடு கட்டிகிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறமேட்டு சர்க்குலரில், ஸ்டார் டைப்பில், இந்த மாதிரி டைப்லலாம் வந்து வீடுகள் இருக்கும். அதில் லைனர் பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த ரூரல் ஏரியாவில் இருக்க ரோடு, ரயில்வே, ரிவர், கேனல் அந்த எட்ஜில் வீடுங்க கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹிமாலயாஸு, அப்புறம் ஆல்ப்ஸு, ராக்கீஸில் இருக்க ஆல்ப்ஸ், இது ரெண்டுத்துலேயும் இந்த மாதிரியான பேட்டர்னில் வீடுகள், குடியிருப்புகள் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. The rectangular settlements are almost straight, meeting each other's right angles. Such a settlements is found in the plain areas or intermountain plains. Solage houses built around the central areas are known as the circular pattern of settlements. Such settlements develop around the lakes and tanks. The star-like pattern of settlements develop in the sites and places where several roads converging and houses spread. ஸோ என்ன சொல்கிறாங்க, ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற வீடுங்க, ஒரு வீடும் அப்படியே ஈச் அதரை மீட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆங்கிளில் போகும் இல்லையா, அந்த மாதிரி வீடுகள் தான் வந்து என்னது பிளெயின் ஏரியாஸில் இருக்கும். இந்த மாதிரி வீடுகள் இது வந்து மவுண்டன் பிளெயின்ஸில் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சுழற்சி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹவுசஸ் வந்து ஒரு ஏரியாவை, ஒரு சென்டர் ஏரியாவை டிபெண்ட் பண்ணி அப்படியே சர்க்குலாக இருப்பாங்க. அந்த தான் என்ன சொல்கிறாங்க, சர்க்குலர் பேட்டர்ன் செட்டில்மெண்ட் சொல்கிறாங்க. அது வந்து மெயினாக லேக்ஸு, டேங்க்ஸ் இருக்கிற பக்கத்தில் சரௌண்டிங்கில் அப்படியே ரவுண்டாக இருக்கிற குடியிருப்பு தானே சொல்கிறாங்க சர்க்குலர் பேட்டர்ன் செட்டில்மெண்ட் சொல்கிறாங்க. ஸ்டார் பார்த்திங்கன்னா ஒரு 3 ways 4 ways அப்படி சொல்லி எல்லா பாதையும் ஒன்றா சேர்ற இடம் ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரோடு கார்னரில் அப்படி போட்டு அது பார்க்கறதுக்கு ஸ்டார் பேட்டர்னில் இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்டார் பேட்டர்ன் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Out along the outside roads in all directions. Examples: the Indo-Ganges plains of Punjab and Haryana. The star-like patterns இந்த மாதிரி இருக்கும். சர்க்குலர் பேட்டர்ன் இப்படி ஒரே இடத்த சுற்றி எல்லா மக்களும் வாழ்வாங்க. இதுதான் சர்க்கிள், இது வந்து ஸ்டார். இந்த 2 டைப்பு இங்கே பிக்சரில் காட்டியிருக்காங்க பாருங்கள். Wet point settlements. And wet point is a site of the reliable supply of water from wells, tanks, rivers, spring found in area. வெட் பாயிண்ட்னா என்னது, ஈரமான பகுதியாக இருக்கிற இடம். அதாவது அங்கே கண்டிப்பாக ரிவரோ இல்லை டேங்கோ, வெல், ஸ்ப்ரிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீரை சார்ந்து இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்க வீடு தான் என்ன சொல்கிறாங்க, வெட் பாயிண்ட் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க.
Dry point settlements. A dry point settlement is located in low-lying areas in region of the exclusive damp basins. Dry point settlements are not affected by fully floodings due to the landscapes and the sources of water. Such settlements are found in the coastal points of Kerala and deltas along the east coast of India. ஸோ ட்ரை எந்த பகுதி வந்து பாலைவனமாக ரொம்ப ட்ரையாக டெசர்ட்டாக இருக்கோ அந்த ஏரியாவில் தான் ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட் இருக்கும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்ஸ் பார்த்திங்கன்னா கோஸ்டல் பிளெயின்ஸில் இருக்க கேரளா டெல்டாஸ் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற ஈஸ்ட் கோஸ்டல் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட்ஸ் குடியிருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. Urban settlements. The settlements in which most of the people are engaged in secondary and tertiary activities are known as the urban settlements. In other words, urban is related to the cities and towns. The word urban is often used in terms of town, city, mega city, conurbations, மெகாலோபோலிஸ். இந்த மாதிரி அர்பன் செட்டில்மெண்ட்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க, அது வந்து ஒரு செகண்டரி டெரிட்டரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற ஒரு செட்டில்மெண்ட் இருக்கிற ஏரியா அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து சொல்லணுன்னா வேர்ட்ஸில் சொல்லணுன்னா சிட்டிஸும் டவுன்ஸும் நிறைஞ்சிருக்கிறது தான் அர்பன் சொல்கிறாங்க. ஸோ இந்த அர்பனுங்கிற வேர்டன் வந்து எப்படிலாம் பிரிச்சுக்கலாம், டவுனு, சிட்டி, மெகா சிட்டி, கவுண்டர்பேஷன்ஸ், மெகாலோபத்திஸ் அப்படி சொல்லிட்டு பல வகைகளில் நம்ம பிரித்து சொல்லிக்கலாம் அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Classifications of urban settlements. The definitions of urban area varies from country to another. Some of the common bases of classifications are size of population, occupational structure, administrations. ஸோ நம்மளுடைய அர்பன் செட்டில்மெண்ட்ஸை வந்து 3 டைப்ஸாக கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஒன்று வந்து சைஸ் ஆஃப் பாப்புலேஷன், ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர், அட்மினிஸ்ட்ரேஷன். இதை வச்சு 3 டைப்பாக பிரிச்சுக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. Town is a general name of the urban place, usually a settlement meeting a prescribed minimum populations. There are sold populations more than 5,000 people based on the functions that cities perform. They can be classified into following types of towns such as administrative, cantonment and academic etc. ஸோ ஒரு டவுன்னு எடுத்துகிட்டு 5,000 மக்கள் தொகைக்கு மேலே இருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க ஒரு டவுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே எல்லா டைப்ஸான டவுன்ஸும் இருக்கும். டவுன்ஸுன்னு பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அவங்க மக்களுக்கு ஏற்ற அகடமிக்கு, கேன்டன்மெண்ட் அப்படி எல்லா வகையிலையும் அது வந்து பொருத்தமாக இருந்தால் தான் அதெல்லாம் சொல்கிறாங்க டவுன்னு சொல்கிறாங்க. City. The term city is generally applied to the large urban places with no strict definitions to separate it from smaller town. City is a nucleated settlement and the multifunctional in character, including an established central business district. In India, an urban place with more than 1 lakh population is considered as a city. Populations more than 1 lakh. சிட்டி நம்ம இப்போ டவுன் பார்த்திங்கன்னா 5,000 மக்கள் மேலே இருக்கிறது தான் டவுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சிட்டினா 1 lakh பாப்புலேஷன்ஸ்க்கு மேலே இருக்கிறது தான். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ஸு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, இந்த 1 lakh மேலே இருக்கிற மக்கள் தொகை இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் சிட்டின்னு சொல்கிறோம். Mega city. A mega city is a very large city, typically with the populations of more than 10 million people. Mega city can be single மெட்ரோபாலிட்டன் ஏரியா. ஸோ மெகா சிட்டின்னு வரும்போது என்னது 10 million பீப்புளுக்கு மேலே இருக்கிறது என்ன சொல்கிறாங்க மெகா சிட்டி சொல்கிறாங்க. இது வந்து என்னது ஒரு சிங்கிளாக ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியா மாதிரி இருக்கிறது தான் சொல்கிறாங்க மெகா சிட்டி சொல்கிறாங்க. மெகாலோபத்திஸ். The word megalopathy is given for a large contributions when 2 or more large cities whose local populations exist 10 million. The region made up of cities between Boston and the Washington DC is a well-known megapolis. In India, Kolkata is the largest urban area, which is the megalopolis. Gandhinagar, Surat, Vadodara, Rajput in Gujarat are the important megalopolis city in India. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் கல்கட்டா தான் எனது பெரிய அர்பன் மெகாலோபத்திஸ் ஏரியாவாக இருக்குது. அதே மாதிரி காந்தி நகர், சூரத்து, வடோரா, ராஜ்புத் இந்த மாதிரி ஏரியாலாம் கூட
மெகாலித்திக் சிட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் இந்தியாவில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. The counter-urbanizations. The con-urbanization is the region comprising of a number of cities, large towns and other urban areas. Such through population's growth and physical expansions have merged to form one's contributions urban or individual industrial development areas. West Midland, England and the Ruhr is a German. Randstad in the Netherlands or example of the con-urbanites. Mumbai is them among Mumbai in Maharashtra, Gorgon, Faridabad in Haryana, Noida in Andhra Pradesh or the con-urbanization cities of India. ஸோ இந்த con-urbanization citizens of India வந்து பார்த்திங்கன்னா நம்ம மும்பை தான் மெயினாக சொல்கிறாங்க. This satellite town. A satellite town is a town designated to house the overpopulations of the major city, but is located well beyond the limits of that city. Satellite towns are generally located outside the rural urban figure. In India, most settlements towns are the purely residential in character. Satellite towns occasionally present a look twin towers such as Chehri and the Dalmaria Nagar in Rohtas districts of Bihar. They may be connected with the roads, for example Patna, Barabuni, Varanasi and the Hajpur. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இந்த குடியிருப்பு அடுக்கு மாடி குடியிருப்பு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அடுக்கு டெவலப்டாக இருக்கிற இடத்துல நம்ம ஏரியாவுக்கு வந்து கம்மியாக இருக்கும், பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு குடியிருப்புலேயே அடிக்கடிக்கு வீடு கட்டி அதில் இது டெவலப் ஆவாங்க இல்லையா, அதுதான் சேட்டலைட் டவுன்ஸு சொல்கிறாங்க. இதில் வந்து அது இம்பார்ட்டன்ஸாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் வந்து பாட்னா, பரேலியா, வாரணாசி அண்டு இந்த ஹஜ்பூர் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸ்மார்ட் சிட்டி. இன் an urban region, the city which is very much advanced in terms of infrastructures, real estate, communications and market availability is called a smart city. The first 10 smart cities in India is Bhubaneswar, Pune, Jaipur, Surat, Ludhiana, Kochi, Ahmedabad, Solapur, New Delhi and Udaipur. Tamil Nadu has the 12 major cities to be transferred as the smart cities. Tamil Nadu 12 smart cities maintain பண்ணணும்னு நினைக்கிறாங்க. They are Chennai, Madurai, Tiruchirappalli, Tirunelveli, தஞ்சாவூர், திருப்பூர், சேலம் இதெல்லாம் வந்து என்னது தமிழ்நாட்டில் டெவலப் பண்ணுற முக்கியமான 12 மேஜர் சிட்டிஸ். இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஸ்மார்ட் சிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த சேலம், வேலூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திண்டுக்கல் அண்ட் ஈரோடு இது எல்லாமே ஸ்மார்ட் சிட்டிஸு. ரூரல் அண்ட் அர்பன் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, ரூரலில் பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாஸ் ஹேவ் த ப்ராமினென்டரி ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் அக்ரிகல்ச்சர். அர்பனில் பார்த்திங்கன்னா அர்பன் ஏரியாஸ் ஹேவ் டாமினென்ட்ரி ஆஃப் செகண்டரி டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ் இண்டஸ்ட்ரீஸு. இது வந்து ஸ்பேர்லி பாப்புலேட்டட், டென்சி பாப்புலேட்டட். இது வந்து ஸ்மால் பாப்புலேட்டட், அது வந்து டென்சி பாப்புலேட்டட் வில்லேஜஸ் அண்ட் ஹெம்லெட். இதில் பார்த்திங்கன்னா சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸு. ரூரலில் அக்ரிகல்ச்சர் ஒர்க்ஸ் இருக்கும், நான் அக்ரிகல்ச்சர் ஒர்க்ஸு அர்பன்ஸில் இருக்கும். சிம்பிள் அண்டு ரிலாக்ஸ்டு லைஃபு. ரூரலில் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் ரிலாக்ஸ்டாக வாழ்வாங்க. ஃபாஸ்ட் அண்டு காம்ப்ளிகேட்டட் லைஃபு, ரொம்ப துரிதமாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடான லைஃப் வாழறவங்க யார், அர்பன் ஏரியாஸ் அப்படி சொல்கிறாங்க. இதுதான் ரூரல் அண்ட் அர்பன்ஸோடைய டிஃப்ரென்சியேஷன்ஸ். So students, I have completed the lesson here. Study well and understand the lesson. Thank you children.